Kattanayakar community, which is popularly known as Kuruvikarar community, was brought to Ramanathapuram district in Tamil Nadu by the king, Vazhithedum. They were brought from the foothills of Kollimalai to catch wild birds that damaged agricultural fields. விவசாயத்தை அழிக்கணும்னு சொல்லிவிட்டு விவசாய மக்கள்லாம் வந்து ராஜா கிட்ட முறையிடுற போது அப்போது ராஜா என்ன செஞ்சார், இந்த பறவைகளை நம்ம தடுக்கணுமே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சி விசாரித்து பார்க்கும்போது கொல்லிமலை அடிவாரத்தில் வந்து இந்த குருவி பிடிக்கும் அவன் சின்ன பாலன் பெரிய பாலன் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்கள கொண்டாந்தால் இந்த பறவைகளை விரட்டலாம், பறவைகளையும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர்கள் சொல்கிற போது அப்போ ராஜாக்கள் இங்கேருந்து போய் கொல்லிமலை அடிவாரத்தில் போய் சின்ன பாலன் பெரிய பாலனை சந்தித்து இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஜில்லாவில் வந்து பறவைகள் வந்து விவசாயத்தை அழிக்குது, அதை பாதுகாத்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சின்ன பாலம் பெரிய பாலம் 2 பேர்த்தையும் அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் இங்கே கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்து பேரக்கம்மாயையும் எங்களுக்கு கொடுத்து அதுக்குள்ளே விவசாயத்தையும் கொடுத்து அதை நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, இதே இலக்கை இருந்துக்கிறங்க. கம்மாயிலே சாப்பிடுவோம், கம்மாயிலே வந்துக்கிட்டு பறவை பிடிப்போம், டவுனில் கொண்டு வந்து வைப்போம், விற்று கம்மாயிலே சாப்பிட்டு கம்மாயிலே படுத்துருவோம். என்ன மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் அதிலே தாங்கிக்கிட்டு பேசாமல் படுத்துருவோம். நீங்கள் யாரப்பா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஜாதி குருவிக்காரன், எங்களுக்கு ஜாதி குருவி, குருவி பிடிக்கிறதுனால குருவிக்காரன் 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 குருவிக்காரன்னு பட்டம் ஆயிடுச்சு. Over the years, the number of bird catchers increased and they began to settle as a community in different canals of Ramanathapuram district. When King Vazhithedum died, there was no one to take care of them. Their survival became a question mark. They had to move to other places. Thus, some of them settled on the river banks of Paramakudi. தண்ணி வந்தோன்னா இருக்கிற இடம் இல்லை, வீடில் கோழி பண்ணை மகால் கடை வாசலில் போய் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சாமஞ்சட்டிலாம் வச்சுக்கிட்டு அப்படி இருந்து பழச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கே களவு போனாலும் சரி, எந்த ஊரில் எந்த பஸ் ஸ்டாண்டில் களவு போனாலும் சரி, எங்களை தான் வந்து தொந்தரவு பண்ண, குறிக்காரவங்க தான் வந்து களவாங்குறிய பிள்ளைகளை நல்லா களவாண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிறியா, இப்போ நீங்கள் தான் களவாணியாக இருக்கிய அப்படின்னு சொல்லி எங்கள் குறிக்காரவங்க பேரை சொல்லி ரொம்ப திட்டுவாங்க. திட்டு போலீஸ் ஸ்டேஷன் இது என்னமா பிடிச்சி நல்லா ஆலையும். They lived in temporary huts, tried to survive by catching birds for their food and selling some to others to meet their basic needs. அந்த காலத்தில் பறவையை நம்பி தான் நாங்கள் உழ வைப்போம், உழ வைக்கிறது. ஏன்னா பச்சையை பிடிச்சி டவுனுக்கு கொண்டு விற்றுட்டு அங்கேருந்து அரிசி இது வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணுவோம் அம்மாக்குள்ளேருந்து. However, they were prevented from catching birds by the forest department, terming their act as unlawful, making their life more miserable. வேட்டைக்கு போயிட்டு இருக்கையில ஃபாரஸ்ட்காரங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும் இல்லாமல் நாங்கள் அன்னாடு பயந்து பிடிக்கிறோம். அது பிடிச்சதும் இல்லாமல் பிடிச்சி வெளியே பறக்க விட்டுறாங்க. பறக்க விட்டதும் இல்லாமல் காசு வந்து 50,000 60,000 1 லட்சம் கேட்குறாங்க. கேட்டு அவதாரம் கட்டியும் அடி வாங்கிடுறோம். அதோட கொஞ்சம் வேட்டையை கொஞ்சம் குறைச்சோம். Caught between their inability to go for bird catching and non-availability of alternative jobs, they began to live in a hand-to-mouth situation. This forced them to take up any job for a menial pay or else go for begging, rag picking and black pig rearing. Majority of their children were assisting their parents, which led to child labor. The community experienced various forms of humiliation and harassment. Kuruvikarar, கோவிந்தராசு இங்கே வாடா அப்படிங்கிற ஒரு பேச்சு இந்த வேட்டை விசாரணை இது ஆடிக்கிறதுல அந்த மாதிரி வந்துச்சு. When no one cared for their well-being, there was one person who was disturbed by the living conditions of these people and wanted to respond. After my school days, with a strong aspiration for a religious life, I joined a religious congregation. I lived in a congregation for 2.5 years. There I had high fever very often, so the superior of the house advised me to leave the congregation. My longing for a religious life pushed me again to try in different other congregation, but my health condition did not permit me to
enter it. God has His own plan for me. So He led me to Reverend Father Amasami, Director of Zen Center in Kodaikanal, who motivated me to serve the marginalized community children of my own area by educating them. After spending almost 4 years, she thought it should be a shared responsibility, and therefore more people and resources are necessary to build the life of these bird catchers. Thus, Pearl was born. Pearl, People Education for Action Among Rural Landless. In the year 1994, I was very sick and taking rest at home. One day, I had a walk on the bank of the Vizhithedum River at Paramakudi in the month of May. That time, there was no water in the river. I found the bird catchers committee living on the bank of the river and also on the other side of the river. Then I was regular on going for a walk in the evening for a week. To my surprise, people did not worry about their houses. They made a tent for their shelter either by coconut leaves or by long cloth sarees. The living condition in the river itself was very unhygienic. So I had a casual talk with the women and children. I learned from that no child from that community entered into the school steps. She thought that education and awareness were their immediate need. With great difficulty, she managed to convince one family and began to teach a boy of that family. I took him with me to my house, started teaching alphabets, words and sentence formation. Slowly this number increased 1 to 2 into 4, 4 into 20 and finally 100. Today 150 children are going to school as well as attending the evening tuition program and preschool of Pearl. This is how Pearl started with one child in the year 1994. அவங்க பயிற்சி கொடுக்க இங்கே வருவாங்க, எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வருவாங்க. வரையில் ஒரு சில பயலுக வந்து காட்டுக்குள்ளே விழுந்து ஓடிடுவாங்க. காட்டுக்குள்ளே இருந்து ஓடவும் அதோட வந்து அண்ணன் வந்து உள்ள தெருவுக்குள்ள வந்து பார்ப்பாங்க. பணியாளர்கள் உள்ளே வந்து பார்க்கையில் நாங்கள் இல்லாமல் இருக்கோம், காட்டுக்குள்ளே வந்து பார்க்கையில் அங்கேயே இருக்க மாட்டோம், நேராக கம்மாக்கில் விழுந்து ஓடிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஆரம்ப காலத்தில் வந்து குடிசை வீடு இருந்துச்சு. அது இடையில ஒரு கம்பு இருக்கும், கம்பில் வந்து வவ்வால் போல் தொங்கிக்கிடுவோம். வவ்வால் போல் தொங்கிக்கிறதில் அங்கே வந்து உள்ளே வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. பணியாளர்கள் வீட்டு வந்து பார்க்கையில் கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க. மேலே நாங்கள் தொங்குறதுனால தெரியாது, அதோட போயிடுவாங்க. நாங்கள் 1/2 மணி நேரம் சென்று தான் கீழே இறங்குவோம். கீழே இறங்கிட்டு அது மட்டும் இல்லை, காலையில் ஸ்கூல் கிளம்புற மணிக்கு கிளம்பி போய் அங்கே ஆற்றுக்குள்ளே போய் பேக்க ஒரு டாங்கி கீழே புதைச்சி வச்சுட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு சாயந்தரம் பெல் அடிக்கிற நேரத்தில் பார்த்து ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். As the bird catchers community did not have any documents to admit their children in government schools, it became a Herculean task. So, private schools were approached. Initially, they too resisted. ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து தனியார் ஸ்கூல்லே வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவங்கள என்னத்தை நான் வச்சு குளிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, உங்களை தனியாக உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கவனிப்பு இல்லாமையே நடத்துனாங்க. Bird catchers were taking their children wherever they went, sometimes for weeks and even for months. இப்போ தான் பிள்ளை கட்டுறாங்கல்ல, பிள்ளை எதுக்கு இப்படி கட்டிக்கிடுவேன், கட்டிக்கிட்டு இந்த பெருமணியை வச்சுக்கிடுவேன், இப்படி வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே கஞ்சி வாங்கிறது. நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, 7 மக்கள் நான் வளர்த்த வளர்ப்பு கடவுள் கூட தெரியாது. Through evening tuition and preschool activities, Pearl took total charge of the children. The community felt really free and relieved to go to work and stay away if the work demanded, with the strong hope that their children were safe in the hands of Pearl. நான் இங்கே வையாட்டில் இருக்கையில் வந்து டியூஷனில் வந்து அம்மலாக்கா வந்து டியூஷன் சொல்லி தரேன் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் படித்து கொண்டு வந்திருக்கையில் திடீர்னு நான் படிப்பை நிப்பாட்டேன்.
அதுக்கப்புறம் எனக்கு பின்னால் ஒரு 150 பிள்ளைய நான் படித்த அதே அமலா மக்கள்கிட்ட படித்து இப்போ நல்லா வேலையெல்லாம் நல்லா படித்து 2 பேரும் நல்லா வேலையெல்லாம் வாங்கி நல்லா இருக்காங்க. எங்கள் மையத்தில் வந்து இங்கே விழிப்புணர்வு கிளாஸ் எடுத்தாங்க. அப்புறம் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு கிளாஸும் எங்கள் மையத்துலேருந்து அளித்தாங்க. நான் படிக்காமல் போகிறது ரொம்ப இப்போ வருத்தமாக இருக்குது. என் பிள்ளைகளை வந்து இப்போ அதே பிஎல் ட்ரெஸ்லேயே படிக்க வச்சு இப்போ அவங்க மூலியமாக தான் என் பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்குங்க. என் மையன் வந்து படிப்பானுங்கிற இடமே இல்லை எங்களுக்கு. மையனை படிக்க வைக்கிறியாமா அப்படின்னு கேட்டாங்க. பணம் இல்லைன்ட்டு சொல்ல அக்கா சொன்னாங்க, நான் செய்கிறேன், நீங்கள் ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னா சரிக்கா அந்த உதவி பண்ணுங்க சொல்லவும் அக்கா எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டு இப்போ மையன் வந்து ஐடியில் படித்து வேலை ஆகுறான். இப்போ 7,000 ரூபா சம்பளம் ஆகுது. Pearl realized that if people had to develop themselves, they needed to shift from their existing living environment, which was unsafe, hazardous, and unhealthy. Therefore, the next priority was that the community should have a piece of land and a house of their own. இந்த ஆற்றுலேயே இந்த டிக்கெட்டுங்க கிடக்குதுங்க. தண்ணி வரவும் கரையை ஓடவும் தண்ணி வற்றவும் ஆற்றுக்குள்ளே வரவும் என்னைக்காச்சும் நைட் எடுத்துகளில் புள்ளையும் குட்டியுமா படுத்து கிடக்கையில் ஒரு பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோ விதையும் பெரிய மாதிரி கொண்டு போயிடும். நம்ம ஒரு அடிமானமாகி போயிருங்க. இந்த ஜனத்துகளுக்கு ஏதாச்சும் ஒரு வழிபாடு பண்ணுவோம். பல போராட்டங்களுக்கு பிறகு அரசாங்கங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க. இந்த இடத்த கொடுக்கும்போதில் வந்து வெறும் கருவல் காடு தான் இருந்துச்சு. எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. வெட்ட வெளியில் வந்து நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் டியூஷன் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் நடத்தினாங்க. 9 மணிலேருந்து எங்களுக்கு பஸ் பிடிச்சி ஆற்றுக்கு போக வழி இல்லை. அப்போது நாங்கள் இங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இருக்கும்போதில் நாங்கள் வெட்ட வெளியில் இருக்கும் போல் அக்கா வந்து ஒரு குடிசை வீடு கட்டி கொடுத்தாங்க. மழை காலத்தில் வந்து அதிகமான மழை பெஞ்சதுனால வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு. தண்ணி புகுந்து ரொம்ப இருக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அக்காவுக்கு நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணால் நிறுவனத்திலேருந்து அக்கா இங்கே வந்தாங்க. இங்கே வந்து அது மேலே அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி அதிகாரிகளை வந்து இங்கே பார்வையிட சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் வந்து எழுதிக்கிட்டு போனாங்க. எழுதிக்கிட்டு போன பின்னாடி வந்து 45 காலனி வீடு வந்துச்சு. When people had a land and roof of their own, they began to experience a secured life. Now, this boosted up their image and developed a confidence to approach Pearl for their further development. Pearl also had no hesitation to support them with financial assistance to start any economic activity that they were sure of. அப்புறம் அக்கா வந்து எங்களை கொஞ்சம் பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, இப்படி நம்ம பிடிக்க வேணான்னு சொல்கிற பொருளெல்லாம் ஏன் இப்படி பிடிக்கிறீங்க, மறுபடியும் நீங்கள் பிடிச்சா மறுபடியும் பிடிச்சி போட்டாங்கன்னா ஒரு 10,000 20,000 உங்களால் நீங்கள் எப்படி கட்டுவீங்க, இந்த தொழிலை விட்டுட்டு வேறு எதனாச்சும் தொழில் செஞ்சு பிழைக்க உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்களாக முயற்சி பண்ணி இப்போ வேறு இடத்துல எங்கிட்ட கேட்டாலும் காசு கப்பி லோனு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. எங்களை நம்பி எதுவும் கொடுக்கவும் செய்ய மாட்டாங்க. எங்களை அப்படியே 4 மாதம் 3 மாதம் எப்படி இழுத்து அடிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப வறுமையாக இருந்ததுனால தான் மறுபடியும் இந்த வலையை வேறு பார்க்கறனால அக்காட்ட போய் ஒரு உதவி பண்ணி, அக்கா நீங்கள் கொடுங்கக்கா லோன் இந்த கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்கையில் 2 நாளையில் 3 நாளையில் பார்த்து அக்கா கொடுத்தனால இந்த வலையை வாங்கி வியாபாரம் பார்த்து இப்போ கொஞ்சம் மதுவாரி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மதுவாரியாக கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ஒரு பலூன் வியாபாரமாச்சு, இந்த விளையாட்டு பொருள் இதுகளை வாங்கி வியாபாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளைவி ஊக்கு இந்த அந்துருண்டை இதுகளில் வாங்கி வியாபாரம் பார்த்துக்கிறீங்கள. அப்போ இந்த திருவிழாக்களுக்கு செத்த ஒரு பலூன் கடை மாதிரிக்க போட்டால் இதை விட ஒரு 10 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா பார்க்கலாமா வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் வியாபாரம் பார்ப்போம் அப்படின்னுக்கிட்டு முயற்சி பண்ணோம். அப்படி பார்க்கையில் கையில் மடிக்க கொஞ்சம் காசுக்கு அதிகபட்சமாக கிடையாது. அப்போ அக்காவை நாடியே நேராக போயிட்டோம். நேராக போய் நாங்களே போய் கேட்டோம், இந்த மாதிரி திருவிழாவில் ஒரு வியாபாரம் பார்த்து நம்ம பிழைக்கணும், எங்களுக்கு ஒரு வழிபாடு நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். மைக்ரோ கிரெடிட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அக்கா கடன் உதவி செஞ்சதுனால நாங்கள் வேறு எங்கேயும் போகாத அளவுக்கு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு நாங்கள் வீட்டிலேயே தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாதையை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. எப்படின்னா நாங்கள் அக்காட்ட கடன் வாங்கிட்டு போவோம். கடன் வாங்கிட்டு போய் இந்த பொருள்களை எடுத்துக்கிட்டு தெரு ஓரத்தில் விற்போம். When people experienced a sense of success in getting education for their children and in their economic activity, they felt free to make suggestions and ask for further support from Pearl to stabilize their position economically and socially as well. ஒவ்வொரு திருவிழாக்க ஒவ்வொரு பக்கம் நடக்கையில் கொஞ்சம் இடத்துல இருக்கையில் தலையில் தூக்கிட்டு போக முடியுதில்லை. அப்போ போக முடியாமல் இருக்கும். பஸ்ஸில் போகிறோம்னு நினச்சா பஸ்ஸில் ஏற்றவும் மாட்டேங்கிறாங்க, பஸ்ஸிலையும் ஏற்ற மாட்டேங்கிறாங்களே. நம்ம என்னண்டு இது தலையில் சுமந்துக்கிட்டு அந்த திருவிழாவை போக முடியாத அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ணி ஒரு வண்டி இருந்தால் விசுக்குன்னு போகலாம் வரலாம்
அப்படின்னு நினச்சி அக்காட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்ககிட்டே போயிட்டோம். நேராக போய் இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்தால் கொஞ்சம் வெண்ணத்தில் போய் வியாபாரம் பார்க்கலாம் செய்யலாம். ஒரு எட்டத்தில் நடக்கிற திருவிழாக்கள்லையும் போய் பார்த்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வண்டி வாங்கி இவ்வளவு உதவி செஞ்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கி உதவி செய்ய கேட்கணும். அப்படின்னாக்கா உனக்கு கடைசி இந்த மாதிரி தொழில் பார்க்குற முறைக்கு உனக்கு தேவைப்படுதுனாக்கா நான் வாங்கி தரேன்ப்பா சொல்லி பேசி அடித்து நான் சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டி வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் 7th படித்ததுனால தேர்தல் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனில் வந்து அக்கா வந்து நீ 7th படிச்சிருக்கீல, நீ நில்லு, உங்கள் தெருவில் வந்து யாருமே இது வரைக்கும் நிற்காதனால நீ நின்று எலெக்ஷனுக்கு நில்லு செவிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் மக்களும் நீனாவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போஸ்ட்டாக எடுத்து என்னைய வச்சதுனால இது இப்போ எங்கள் மக்களுக்கு தேவைப்படுறத வந்து நான் நேராக போய் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நானே பிரசிடெண்ட்டுக்கிட்ட எங்களுக்கு இது தேவை அது தேவை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இன்னும் 1 மாதத்தில் வந்து ரோடும் சென்டர் ஸ்டேங்கு வச்சு உப்பு தண்ணியும் வர வச்சுருக்கேன். Pearl was encouraged to see in the bird catchers community a high level of motivation to change their own destiny, strong cooperation to educate their children, and promising as entrepreneurs. They also began to appreciate their commitment to repay their loan, amazing multi-skills and willingness to learn and use any new skill to meet the needs and demands of the situation.